வணக்கம். KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா ஃபன்சிங். நான் கடந்த ஒரு 40-45 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். உலகம் பூரா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய லைஃப்பில் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மென்டாராக இருக்கேன். ப்ரொஃபஷனல் மென்டாரிங் அப்படின்னா வந்து தொழில் முறையில் ஃபோட்டோகிராஃபியை மாணவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபி படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு சென்னையில் வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபி அகாடமி ஒன்று ஆரம்பித்து கடந்த 23 வருஷமாக ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் உலகம் பூரா சூப்பராக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியை பண்ணிட்டு சூப்பராக செட்டில் ஆயிருக்காங்க. இதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்கணுங்கன்னா, ஏன் என் ஃபோட்டோஸ்லாம் கிரேட்டாக இருக்க மாட்டேங்குது? வை மை ஃபோட்டோஸ் ஆர் நாட் லுக்கிங் கிரேட்? இது ஒரு கேள்வி இல்லை? நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே எடுப்போம், நிறைய எடுப்போம். சில ப்ரொஃபஷனலாகவும் எடுப்போம், ஹாபியாகவும் எடுப்போம். சில வேறு சில ஃபோட்டோகிராஃபருடைய ஃபோட்டோஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய ஒர்க்கும் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து என்னவோ நம்ம ஃபோட்டோவில் வந்து சில விஷயங்கள் சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறீங்களா நீங்கள்? அது மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, எப்படி உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வை மை ஃபோட்டோஸ் ஆர் நாட் தட் கிரேட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ரொம்ப சூப்பராக வந்து உலகத்தில் வந்து பேர் போன ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக நான் கூட ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஒரு சில ஃபேமஸான ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருடைய ஒர்க், அவங்களுடைய பேரை பற்றிலாம் நான் வந்து அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்துவேன். ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா ஆன்சல் ஆடம்ஸ்னு ஒருத்தர், அப்புறம் ஹென்ரி கார்டியர் பிரெசன் ஒருத்தர், நம்ம ஊரில் மிஸ்டர் ரகுராய், இவங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இவங்களோட படங்கள்லாம் அப்படியே கதை சொல்கிற மாதிரி படங்கள். ஆக்சுவலாக அப்படியே ரொம்ப டீப்பாக வந்து இந்த மனித சமுதாயத்துக்குள்ளே போயிட்டு இது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய படங்கள். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டீப்பரான ஒரு மீனிங்கோடு உள்ள படங்களெல்லாம் அவங்க எடுத்தாங்க இல்லையா? எந்த காலகட்டத்தில் எடுத்தாங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எடுத்தாங்க. ஆக்சுவலாக அப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான கேமரா. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிரர்லெஸ் கேமரா மாதிரி சூப்பர் டூப்பர் கேமராலாம் கிடையாது. டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலுக்கு நம்ம கேமரா வந்து செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ செமையான கேமரா டெக்னாலஜிக்கு வைஸ் வந்து ரொம்ப ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் கேமரா நம்ம வச்சுருந்தாலும் ஏன் நம்மளை மாதிரி ஒரு ஆன்சல் ஆடம் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல? ஏன் வந்து ஹென்ரி கார்டியர் பிரெசன் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல? ஏன் வந்து திரு ரகுராய் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு நினைக்காத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. அப்போ தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபியுடைய டெவலப்மெண்ட், க்ரோத், இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபியில் நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு உலகிருந்த கேமரா வாங்குறதுனால மட்டும் நடக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அது குறித்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயத்தை நம்ம பார்ப்போம். அந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படங்கள் வந்து கிரேட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ கிரேட்டாக இல்லாததுக்கு என்ன முக்கியமான காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து கேமராவே எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். விலை உயர்ந்த கேமராக்கள் வாங்கிட்டோம், விலை உயர்ந்த படங்கள் வரும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு. ஆக்சுவலாக கேமராக்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு நிச்சயமாக முக்கியம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மாடல் உள்ள கேமரா வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டும் உங்களுக்கு நல்ல படங்கள் கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவிர. இன்ஃபேக்ட் வந்து கேமராக்கள் படங்கள் எடுப்பதில்லை. கேமராக்கள் வந்து படம் எடுப்பதற்கு பயன்படுகிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. படம் எடுப்பது யார் கேட்டிங்க அப்படின்னா, கேமராக்கு பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டில் ஒரு கலைஞன், ஒரு கிரியேட்டர், ஒரு ஆத்தர், அவர் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறோம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆன அப்புறம் தான் உங்கள் படங்கள் வந்து கிரேட்டாக வரும். உங்கள் படங்கள் கிரேட்டாக வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபோட்டோகிராஃபர் ஆளுங்கிறது தான் உண்மை. ஆனால் என்ன நம்ம பேசிக்கிறோம் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கேமரா வாங்கிட்டு இது ஒரு கேண்டிட் கேமரான்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட லென்ஸை வாங்கிட்டு இது கேண்டிட் லென்ஸ்லாம் சொல்கிறோம். அது மாதிரி வந்து தனியாக ஒரு கேண்டிட் கேமராவும் கிடையாது, கேண்டிட் லென்ஸும் கிடையாது, கேண்டிட் எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து நீங்கள் கேண்டிடாக செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேண்டிட் படத்தினுடைய ஒரு இலக்கணங்களை தெரிஞ்சு நீங்கள் அதுக்குரிய ஒரு ஆளாக நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணுமே தவிர, தனியாக வந்து ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு இது கேண்டிட் லென்ஸு, நான் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னா உங்கள்கிட்ட இந்த லென்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு அறியாமையில் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக அதை தாண்டி யோசிங்க, கேமராவை தாண்டி யோசிங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை. நம்ம படங்கள் வந்து கிரேட்டாக இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்களை சரியாக பயன்படுத்துறது இல்லை. கண்களை சரியாக பயன்படுத்துறதுனா என்ன? கேமரா பார்க்குற மாதிரி நம்ம கண்களை பயன்படுத்துறது இல்லை. ஒரு காட்சியை வந்து கேமரா எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு அது மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா,
ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய முக்கியமான விஷயம் வந்து அப்சர்வேஷன். ஒரு விஷயத்தை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான ஒரு தேவை இல்லையா? அந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கா? அந்த டேலண்ட் நமக்கு இருக்கா? அந்த திறமை நமக்கு இருக்கா? அது நம்ம ஒழுங்காக செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பல சமயங்களில் வந்து ஒரு காமன் பர்சன் மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்துறீங்க அப்படின்னா உங்களால் வந்து கிரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், கண்களை சரியாக பயன்படுத்துங்க. காட்சிகளை முழுசும் உள்ளே வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக. அது லேண்ட்ஸ்கேப்பாக இருந்துட்டு போகட்டும், வைல்ட் லைஃப் ஆகட்டும், ஃபேஷன் ஒர்க் ஆகட்டும், இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எதுனாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக. காட்சிகளை வந்து முழுமையாக உள்ளே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உள்ளே வாங்கிட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யோசிங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் யோசிங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் கண்களை வந்து என்ன பண்ணுங்க, ரொம்ப எலாபரேட்டாக மோர் தென் யூஷுவல் சீயிங் பார்த்தீங்களா, சாதாரணமாக நம்ம பார்க்குற மாதிரி பார்க்காம உன்னிப்பாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்குறது முயற்சி பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து ஆர்ட் ஆஃப் சீயிங் சொல்லுவேன். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் சொல்லப்போனால் அவங்களோட மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த முதல் சில பாடங்கள் இதுதான். அதாவது எப்படி வந்து வெளி உலகத்தை நம்ம பார்க்கணும், எப்படி வந்து உங்கள் சப்ஜெக்ட் வந்து மற்றத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணணும், ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், காட்சிகளை எப்படி நீங்கள் வரிசைப்படுத்தணும், காட்சிகளை எப்படி நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து அதனுடைய தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தனித்தன்மையை எப்படி நீங்கள் காமிக்கணும். இதுக்கு வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன் தான் கீங்க இல்லை. ஸோ நம்ம வந்து அதை பற்றி கவனிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்க அப்படின்னா, எக்யூப்மெண்ட்டை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ எக்யூப்மெண்ட்டை பற்றி பேசுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு எக்யூப்மெண்ட் இல்லாதப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த உலகத்தை வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆக்சுவலாக. இது வந்து ஒரு பயிற்சினால் மட்டும்தான் வரும். பயிற்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பர்பஸுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பர்பஸோட ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் சேர்ந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு சிறந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது பாயிண்ட். நம்ம படங்கள் ஏன் கிரேட்டாக இல்லை? படம் கிரேட்டாக இல்லாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்படின்னா நம்ம லைட் அப்சர்வ் பண்ணுறது இல்லை. ஒரு சீனில் லைட்டோடைய மேஜிக்கை நம்ம பார்க்குறது இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், லைட் வந்து ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட் இன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரண மனிதர்கள் மாதிரி நீங்கள் வந்து லைட்டை நீங்கள் இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு கிரேட் ஃபோட்டோஸ்லாம் வராதுங்க ஆக்சுவலாக. ஏன்னா படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒளியினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அதனால் ஃபோட்டோகிராஃபினாலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லைட். ஸோ லைட் எங்கேருந்து வருது, அதனுடைய குவாலிட்டி என்ன, அது ஹார்ட் லைட்டாக சாஃப்ட் லைட்டாக, அது எங்கேருந்து வருது, எந்த ஆங்கிலேருந்து வருது, அதனால் ஹைலைட் ஷேடோஸ் எப்படி வருது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஏன்னா லைட் மாறும்போது அந்த சப்ஜெக்டினுடைய அப்பியரன்ஸ் மாறும், அந்த ஃபீலே மாறும். ஆக்சுவலாக நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒளியை உணருங்கள்னு சொல்லுவேன். ஒளியை உணருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எமோஷனலான விஷயங்க லைட். ஆக்சுவலாக நம்ம சயின்ஸுன்னு சொன்னால் கூட சயின்ஸுங்கிறதுனால தான் கேமராவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் அது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு பொருத்தமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உணர்வுபூர்வமாக பயன்படுத்தணும். ஏன்னா எல்லா லைட்டும் ஒரே மாதிரி உணர்வுகளை கொடுப்பதில்லை. காலையில் ஒரு 5:30 மணிக்கு 5:15 மணிக்கு உங்களுக்கு ஒரு சன்ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் சன்செட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்லைட்டோடைய டைமென்ஷன் மாறிட்டே இருக்குது, அந்த ஃபீல் மாறிட்டே இருக்கு இல்லையா? இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா? டேலைட்டோட சேஞ்ச் அப்சர்வ் பண்ணுறீங்களா? ஆர்டிஃபிஷியல் லைட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா? அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு கேமரா செட்டிங்ஸில் போய்ட்டு மண்டை உடச்சிட்டு எப்போ பார்த்தாலும் கேமரா செட்டிங்ஸில் என்ன ஒயிட் பேலன்ஸ் வைக்கிறது, என்ன பிக்சர்ஸ் வைக்கிறது, இதை ஆன் பண்ணலாமா, இதை ஆஃப் பண்ணலாமா, இதை எனேபிள் பண்ணலாமா, டிசேபிள் பண்ணலாமா, இது எந்த மெனுவில் இருக்குது, இது எந்த செட்டிங்கில் இருக்குது, இதே ஒரு போராட்டமாக போயிடுது நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேமராக்குள்ளே உள்ளுக்குள்ளே போந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய அந்த ஒளியை கோட்டை விட்டுறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ஒளியை நீங்கள் சரியாக பார்க்குறதுக்கு உங்கள் கண்களை ட்ரெயின் பண்ணுங்க ஆக்சுவலாக. லைட் இஸ் எவ்ரிதிங் இன் ஃபோட்டோகிராஃபி ப்ளீஸ். லைட் இஸ் லைஃப்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒளி தான் வந்து ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு ஆணி வேர், அதனுடைய உயிர்த்தன்மையே அதில் தாங்க இருக்குது ஆக்சுவலாக. அதை எவ்வளோ பேர் கவனிக்கிறோம் சொல்லுங்கள் இல்லை? அதை கவனிங்க முதல்ல உன்னிப்பாக உள்ளே வாங்குங்க ஆக்சுவலாக. அந்த ஒளியை வந்து சரியாக வந்து உங்கள் படங்களில் பயன்படுத்துங்க. அப்போ உங்கள் படங்கள் வந்து டெஃபினட்டாக கிரேட் ஆகிடும். நம்ம படங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், கிரேட்டாக இருக்கணும்னா முக்கியமாக காம்போசிஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து விஷன் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். விஷன் சைக்காலஜியா அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? விஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து படத்தில் மற்றவங்க பார்க்கும்போது அவங்க அந்த படத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுதான் விஷன் சைக்காலஜி. ஏன்னா படங்கள் வந்து நமக்காக எடுக்கப்படுவதில்லை, படங்கள் மற்றவங்களுக்காக எடுக்கிறோம். நம்ம மற்றவங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அவங்களுடைய மைண்டில் அவங்க பிரெயின் வந்து எப்படி இந்த ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஒரு புரிதலை கொடுக்குது அப்படிங்கிறது தான் விஷன் சைக்காலஜி. இதில் வந்து விஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஷேப்பு, கலர், டெக்ஸ்சர், ஃபார்ம் அப்படின்னு நிறைய விஷயங்கள், காம்போசிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அதனால் ஒரு படம் எடுக்கும்போது படத்தினுடைய அந்த காம்போசிஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா அது வந்து அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க. ஏன்னா நம்ம கேமராவில் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது, ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமை சில சமயம் நீங்கள் ஹாரிசான்டலாக வைக்கிறீங்க, சில சமயம் நீங்கள் வெர்டிக்கலாக வைக்கிறீங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே சில விஷயத்தை வந்து ரொம்ப வைடாக காமிக்கிறீங்க, சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக காமிக்கிறீங்க.
ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க, அப்படி காமிக்கும்போது அந்த மெயின் சப்ஜெக்ட் எந்த இடத்துல வைக்கிறீங்க, அதில் எந்த மாதிரி லைட்டிங்ஸ் உள்ளே காமிக்கிறீங்க, எதை நீங்கள் மறைக்கிறீங்க, எதை நீங்கள் காமிக்கிறீங்க, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேருங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த விஷன் சைக்காலஜியில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது படங்கள் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுனால மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த புரிதல் தான் விஷன் சைக்காலஜி அப்படிங்கிறது. இது ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீக்கெண்ட் கிளாஸ்லையும் சரி, ஃபுல் டைம் கிளாஸ்லையும் சரி, அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா படங்களை வந்து மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த பட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக காம்போசிஷன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் பட அமைப்புன்னு சொல்லலாம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு இல்லையா. ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அப்படிம்பாங்க, செலக்டிவ் ஃபோக்கஸ் அப்படிம்பாங்க, வைட்டல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, நெகட்டிவ் பேஸு, ஐ மீன் பாசிட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு அது நிறைய இருக்குங்க. ஒரு 30-35 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கத்தில். நீங்கள் எடுக்கிற படம் மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, வெல் டன், குட். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் படம் வந்து கிரேட்டாக மாறிடும். கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படங்கள் எப்போ சிறப்பாக இருக்கும், கிரேட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நிறைய சமயத்தில் ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அ டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃபினாலே டெக்னாலஜி, அது கேமரா பேஸ்டான விஷயம், இல்லை வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டான விஷயம், அப்படி போயிட்டு இருப்போம். ஆக்சுவலாக டெக்னாலஜி வந்து டெஃபினட்டாக நம்மளால் வந்து தவிர்க்க முடியாத விஷயம். அது ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி கட்டாயமாக அதை தெரிஞ்சுக்கணும். அதில் சந்தேகமே கிடையாது. ஐ டோன்ட் டினை தட். த சேம் டைம் ஃபோட்டோகிராஃபினுடைய ஆணிவேர் சொல்லக்கூடிய அதனுடைய அந்த டோட்டலான அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட்டில் இருக்குது. ஸோ கலை அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவாங்க சார், அது வந்து லைஃபினுடைய ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு கலை. அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கோமா, ஸோ ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட் புரிஞ்சிருக்கோமா, ஆக்சுவலாக ஆர்டிஸ்டிக்கான ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது வந்து முன்னாடி சொன்ன விஷயங்களுடைய ஒரு காம்பினேஷன். அதாவது லைட்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷன் சைக்காலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைக் காம்போசிஷன், இது எல்லாத்தினோட முக்கியமான விஷயம். அது கம்பைன் பண்ண விஷயத்தை தான் நான் சொல்கிறேன்னா ஆர்ட்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஆர்டிஸ்டிக்கான விஷயம்னா என்ன ஃபோட்டோகிராஃபியில், ஆர்ட்டை பற்றி நம்ம எதாவது படிக்கிறோமா, படித்து தெரிஞ்சுக்கிறோமா, ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் ஷேட் பற்றி நமக்கு தெரியுமா, இல்லை ஆங்கிள் பற்றி தெரியுமா, இல்லை ஒருத்தர் நீங்கள் நேராக எடுக்கிறீங்க, ஒருத்தர் வந்து செமி ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க, ஒரு டோட்டல் ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க, இந்த படங்களில் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த ஒரு ஆங்கிள்லையும் வந்து எந்த விஷயங்கள் வந்து தெளிவாக தெரியுது, எந்த விஷயங்கள் தெளிவாக மறையுது, ஸோ இதெல்லாம் உன்னிப்பாக நம்ம கவனிக்கிறோம். ஆக்சுவலாக ஓகே, சில சமயத்தில் படங்களை பார்த்திங்கன்னா நம்ம கலரில் கொடுக்குறோம், சில சமயத்தில் படங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்குறோம். ஏன் சில படத்தை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்குறோம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். எல்லா படத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட முடியாது. இந்த படத்தினுடைய உயிரே கலராக இருக்கும்போது அது எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் எடுப்பீங்க இல்லையா. ஒரு கல்யாண பொண்ணு இருக்கா, பிரைட் இருக்கா, பிரைடல் செட்டப் இருக்குது, ஆக்சுவலாக கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா, எங்கே பார்த்தாலும் ஜுவல்லரி போட்டிருக்கா, பேக்ரவுண்ட்லாம் பயங்கர லைட்டாக இருக்குது, செம்ம டெக்கரேஷன் இருக்குது, சூப்பராக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கலரே இருக்குது. ஆக்சுவலாக அதை போய் யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் எடுப்பாங்களா? ஸோ யூ ஷுட் ஹேவ் சம் சயின்ஸ் இல்லையா. நமக்கு வந்து என்ன விஷயத்தை நம்ம எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது தெரியுறது அப்படிங்கிறது தான் ஆர்ட். ஆக்சுவலாக அந்த ஆர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தோட நம்மளுடைய தினசரி வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு புரிதலை உண்டு பண்ணும். ஆக்சுவலாக அதனால் டெக்னாலஜி கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்போனால் அதோட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுத்து பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படம் வந்து கிரேட்டாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. நான் சொன்ன அந்த பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஆர்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க படங்களில் வந்து ஆர்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஆர்ட் தெரியும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி தெரியும், ஸ்டோரி தெரியும்போது அதில் ஒரு புரிதல் தெரியும்போது ஆட்டோமேட்டிக் இந்த படங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த படங்கள் வந்து கிரேட்டான படங்களாக மாறிடும். ஆக்சுவலாக இதாங்க அந்த ப்ராசஸ் இல்லையா. அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம வரணும், அவ்வளோதான். இதை விட்டுட்டு பல நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது பொக்கே வருமா, பொக்கே எஃபெக்ட் கொடுக்குறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஆராய்ச்சி நம்ம பண்ணுறோம். சமீப காலத்தில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பொக்கே தான் ஃபோட்டோகிராஃபின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பொக்கே வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு ஐ திங்க் ஃபாஸ்ட் லென்சஸ் 1.2 லென்சஸ் 85mm லென்ஸ் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டால் எனக்கு பொக்கே வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபிங்கிறது பொக்கே தான விஷயங்க. பொக்கேங்கிறது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அவ்வளோதான். அதனால் யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் பொக்கே எடுத்துட்டார் அப்படிங்கிறனால ஒரு கிரேட் ஃபோட்டோகிராஃபர் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் பொக்கே கொண்டு வரலங்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஃபோட்டோகிராஃபரும் நீங்கள் தள்ளி பண்ண முடியாது. அதனால் பொக்கேங்கிறது ஒரு சின்ன எஃபெக்ட், அவ்வளோதான். அதனால் அதை அச்சீவ் பண்ணுறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்தை விட ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து படங்கள் வந்து கிரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இதை தாண்டி நம்ம படங்கள் வந்து சிறப்பான படங்களாக வரணும் அப்படின்னா குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுறது, கேமராவை ப்ளேம் பண்ணுறது, பீப்புளை ப்ளேம் பண்ணுறது, அந்த லொக்கேஷனை ப்ளேம் பண்ணுறது,
இல்லை கிளைமேட்டை ப்ளேம் பண்ணுறது, லைட்டை ப்ளேம் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே ப்ளேம் பண்ணுறதை விட்டுருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ குறை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. குறை சொல்கிறத விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ எப்படி நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை சரியாக எடுக்கிறது அப்படி யோசிங்க ஆக்சுவலாக. ஓகே, இட்ஸ் ஈஸி டு எஸ்கேப். இல்லை ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம். அது இப்படி பண்ணும்போது கிரேட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஒரு 45 இயர்ஸாக நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு எளிதாக இருந்ததே இல்லை. எல்லா சுச்சுவேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது ஒரு சவால் தான், அதை நம்ம சமாளிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ எல்லா சுச்சுவேஷனும் கோடிக்கணக்கான படங்கள் நான் எடுத்திருக்கேன். கோடிக்கணக்கான படம் இருக்கும்போது இந்த படம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு படம் கூட எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. காரணம் கேட்டிங்க அப்படின்னா அந்த படத்தை ஆர்டிஸ்டிக்காக எடுத்து அதை வந்து கம்யூனிகேட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த படமும் ஈஸியாக எடுக்க முடியாது ஆக்சுவலாக. அதனால் ப்ளீஸ் டு நாட் பிளேம் த சுச்சுவேஷன், டு நாட் பிளேம் த கேமராஸ், ப்ளீஸ் டு நாட் பிளேம் த பிராண்ட்ஸ் ஆல்சோ. இந்த பிராண்டு நல்ல பிராண்ட், இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட் இல்லை, இதே வாங்கினீங்க அதே வாங்கினீங்க, ப்ளீஸ் நோ ஆர்கியூமெண்ட் ஆஃப் தட் சார்ட். அந்த மாதிரிலாம் வேண்டவே வேண்டியது ஆக்சுவலாக. அது மாதிரி டோன்ட் பிளேம் த பீப்புள் ஆல்சோ. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மற்றவங்கள பழி சொல்லாதீங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் படங்கள் கிரேட்டாக வரும். ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ளீஸ் பி மோர் கமிட்டட் டு ஃபோட்டோகிராஃபி. ஓகே, ஸோ இந்த கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று தான் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் இது ரெண்டுமே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் வரணும். வந்து பாருங்கள், உங்கள் படங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டாக மாறிடும். ஃபோட்டோஸ்லாம் கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு பேஷன் இருக்கணுங்க. பேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அதீதமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், அதீதமான ஒரு அன்பு இருக்கணும் ஆக்சுவலாக. அதாவது ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு இருக்கணும். அதுதான் நான் பேஷன் சொல்லி சொல்லுவேன். ஓகே, அப்படி ஒரு பேஷனோட நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்களா அப்போ உங்கள் படங்கள் டெஃபினட்டாக கிரேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபியை வந்து ஏதோ வேலையாக பண்ணாதீங்க. வேலையாக பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு பெருசாக இருக்காது, பெருசாக வர முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வந்து நான் ஒரு வேலை பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபி ஒரு வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10ஓடு 11 வேலையாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஒன்லி மீடியாக்கர் பிக்சர். உங்கள் படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. படங்கள் வந்து கிரேட்டாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மேலே வந்து ஒரு அளப்பரிய ஒரு பேஷன் வேணும். அது வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 24 மணி நேரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே யோசிக்கணும். நீங்கள் உங்களுடைய உயிரும் மூச்சும் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய பேஷன். ஓகே, அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரும்போது டெஃபினட்டாக படங்கள் கிரேட்டாக வந்துடுங்க. அதில் ஒரு சந்தேகமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கம் அவுட் ஆஃப் த ரொட்டீன் திங்ஸ் ஆக்சுவலாக. சாதாரணமாக வந்து ஏதோ நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறத விட்டுட்டு ஆக்சுவலாக ஓகே என் படங்கள் சிறப்பாக வர வேண்டும், கிரேட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அதை வந்து அனுபவித்து எடுங்க ஃபோட்டோவை. ப்ளீஸ் என்ஜாய் த ஹோல் ப்ராசஸ். நான் சொல்கிறது அதுதான். ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணுங்கள், முழு மனசோட என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்ல. ஸோ இட்ஸ் லைக் தேட். ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் ஒரு நல்ல படத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு வேலை இல்லை, ஒரு அனுபவம்னு சொல்லி எனக்கு பல இடத்துல பல வீடியோக்களில் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஒர்க்கே கிடையாது. இட் இஸ் நாட் அ ஜாப், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய அனுபவத்துக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பணம் கொடுக்குறாங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகேவா? தட் இஸ் சம் ஆஃப் த வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷனுங்க ஆக்சுவலாக. அதனால் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வாங்க. பி பேஷனட் அபவுட் வாட் யூ டூ, பி பேஷனட் அபவுட் ஃபோட்டோகிராஃபி. தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. வெல், இந்த டாப்பிக்கினுடைய கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக. இது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் என் படங்கள் வந்து கிரேட்டாக வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, முக்கியமான வேலை என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் என்ன ஆக்சுவலாக தினந்தோறும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். படம் எடுக்காமல் படங்கள் சிறப்பாக வராது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட்னு சொல்லி சொன்னேன். ஆர்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண தான் அது பெட்டராக வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. கலை என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் திரும்ப பயிற்சி பண்ணணும் இல்லையா? நீங்கள் ஒரு சிங்கராக வரணும் அப்படின்னா தினந்தோறும் காலை இருந்துச்சு சாதகம் பண்ணணும், பாட்டு பாடணும் ஆக்சுவலாக இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களோட வாய்ஸை வந்து ரீடிஃபைன் பண்ணும். அந்த ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸை ரீடிஃபைன் பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? நீங்கள் போகிற இடங்கள் எல்லா இடங்களுக்கும் கேமராக்களை தூக்கிட்டு போங்க. கேமரா இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. பார்க்குற விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்டிவாக படுதோ, எதெல்லாம் சிறப்பாக படுதோ, எதெல்லாம் எடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய எடுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படங்கள் எடுக்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் அப்படிங்கிறது ஃபைன் டியூன் ஆகும். எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு தெரியும் இல்லை? இது எல்லாமே பயிற்சியில் வர விஷயங்கள் தான். அதனால் ஏதோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எனக்கு வெட்டிங் அசைன்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நான் கேமரா எடுப்பேன், இந்த கேமரா எடுக்க மாட்டேன், அது பேக் பண்ணி கேமரா பேக்கில் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி ஃபோட்டோகிராஃபிங் கிட்ட வரும்? கிட்டலாம் வரவே வராது ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபிங் நெருக்கமாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நெருக்கமாக போகணும். நெருக்கமாக போகிறதுங்கிறது எப்படி? கேமராவை நீங்கள் எடுத்து தினந்தோறும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆக்சுவலாக. என்னை பொறுத்தளவுக்கு பெருசாக ஃபோட்டோகிராஃபர் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஃபோட்டோ எடுத்தவங்க. அண்ட் ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு நாள் கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்து
ஒரு பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க போகிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் கேமராஸ் தூக்கிட்டு போனாங்க. அதனால தான் அவங்களோட வந்து ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் ஒரு சீன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப அரிய காட்சிகள் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, கையில் கேமரா இல்லாதப்போ தான் அரிய காட்சிகள் நம்ம கண்ணில் தெரியும் இல்லையா? அப்போது அரிய காட்சிகள் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சில எல்லா நேரத்துலையும் கேமரா தூக்கிட்டு போகணும். ஆர் யூ டூயிங் தட்? அது நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணி பாருங்கள். அது பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. பயிற்சி ஒன்று தான் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியை வந்து பெருசாக்குறதுக்கு ஒரே வழி என்னை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக. there is nobody who has become a photographer over the night. தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சோம் நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஆனவங்க யாருமே கிடையாது. அதனால் எக்யூப்மெண்ட் ஃபோக்கஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்யூப்மெண்ட்டை தாண்டி என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக, உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியினுடைய ஆர்டிஸ்டிக் சைடுக்கு போட்டோம். ஃபோட்டோகிராஃபருடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படங்கள் வந்து கிரேட் ஆகிவிடும். ஓகே, குட். இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் படங்களை வந்து எப்படி கிரேட் ஆக்குறது அப்படிங்கிறது குறித்து ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சில ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள். நல்ல வீடியோ இல்லையா? எப்படி உங்கள் ஃபோட்டோ வந்து கிரேட் ஆக்குறது அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அது தவிர இதில் நான் விட்டு போன ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வாங்க ஆக்சுவலாக. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் KLR ஃபோட்டோ குரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இமீடியட்டாக. பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.